இருக்கிறது ஒரு ஆர்ட் எல்லாத்துக்குமா கொடுக்க முடியும், அதான் உனக்கு மட்டும். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ பாருங்கள் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளே பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதில் எல்லா மெட்டீரியல் அனுப்பிட்டு மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோ கலப்பலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேக்கட் ப்ரீசெட் இருக்கும். இந்த ரெண்டு ப்ரீசெட்டை பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப்பில் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, பீட் மார்க் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட்டை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ணுறது மட்டும் இமேஜஸ் தான் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் தான் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கட் வந்து நீங்கள் ஷேக்கட் ப்ரீஸ்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படி பண்ணணும் வீடியோ பார்க்கலாம். வீடியோ மட்டும் கரெக்டாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட் மார்க் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு டயலாக் வரும். அது பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் வீடியோவை நானே க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதை ஃபஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான அந்த பிளாஸ்டிங் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. அது ஃபஸ்ட்டு ரெட் லைனை தாண்டி ஃபஸ்ட் ரெட் லைனுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோக்கும் ரைட் சைடு பார்த்த மாதிரி அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கனாவே போதும். ஃபஸ்ட்டு ரெட் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பாயிண்ட் வந்து மூவ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க வீடியோவை. ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ண போகிறோம்னா எப்படி வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ மட்டும் கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டனில் அந்த ஒயிட் பாயிண்டரை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஏரோவை யூஸ் பண்ணி அந்த ஏரோ ரைட் சைடு பார்த்த மாதிரி ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கனாவே போதும். அடுத்தடுத்த ரிட்டனிங் பார்த்தீங்கன்னா அது வந்து மூவ் ஆகும். நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டனிங் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணி மீடியாவில் போங்க. மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதை கொடுத்தீங்கன்னா இமேஜ் ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிரும். நெக்ஸ்ட் கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து போனீங்கன்னா அதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இமேஜோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் அந்த ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தால ஏரோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெட் லைன் மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கப்புறம் எகைன் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணி அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்க. அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு எகைன் மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் நீங்கள் வேணும் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எகைன் பார்த்தீங்கன்னா அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெட் லைன் வந்து மூவ் பண்ணிவிட்டு அதை வந்து இமேஜை வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணவே முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான சிசி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா ஷேக்கட் பீஸ் இன்னொரு பீஸ் சொல்லியிருப்பேன், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஒரு 3 லேயர் இருக்குது. அந்த 3 லேயரையும் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த ஏரோக்கு பக்கத்தால். அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர் வந்து கொடுத்தீங்கன்னாவே போதும். இந்த 3 லேயரும் காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த 3 ப்ளூ லேயரையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த 3 ப்ளூ லேயரும் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இமேஜில் வந்து அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப் தான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா நான் வந்து இன்னொரு பீஸ் சொல்லியிருப்பேன் ஷேக்கப் பீஸ்ன்னு. அந்த பீஸில் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப் இருக்கும். அதில் இருக்கிற எஃபெக்டை காப்பி பண்ணி இதெல்லாம் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து இதுவரை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேக்கப் பீஸில் வந்து எகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிள் தான்.
ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ப்ரீசெட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து போய்க்குங்க. எஃபெக்ட்ஸில் போனீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிற இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கீழே வரும். அதில் வந்து போய்க்குங்க. அதில் போய் 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் அவுட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸில் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் அவுட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிற எல்லா இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டே பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணி காமிச்சிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ எல்லா இமேஜஸையும் ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து நான் 2 இமேஜ் ஆட் பண்ணிவிட்டேன். 2 இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான ஷேக் வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், வீடியோ செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பாருங்கள் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோ வந்து நீங்கள் என்ன எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து டுட்டோரியல் வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டுடலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கானுக்கும் அந்த ஷேர் ஐக்கான் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் வந்து பண்ண போகிறோம். நீங்கள் எடிட்டில் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேர் ஐக்கான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஏரோ செலக்ட் பண்ணால் தான் நம்ம வந்து ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனுக்கு வந்து எட்டு போகும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் அந்த ரைட் சைடு இருக்கிற ஏரோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ரெசல்யூஷன் வந்து 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் வந்து ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கடைசி எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.